பதிக்கலாம் ஆத்தி டெய்லர் இங்கே இந்த கொப்பி உத்தரவை பாருங்க ஓடணும் ஆட்டி ஆட்டி ஓடுறன்னு தெரியாமல் கிடக்குங்க எல்லாம் மீனம் துணி சகலாது மீனம் அடுத்து அனவாதி மேலே வச்சிருக்கு அதுக்கே வழி இல்லாங்க ஃபேன்ல இருந்து சகலாது இந்த ஷோகேஸ் ஃபுல்லாக பாஞ்சிட்டு சரியான கஷ்டமாக இருக்குது இந்த தண்ணியை அகற்றித்தாங்க வாராக்கள் அதைத்தான் செய்யுங்க வருஷம் உதத்தான் திரும்ப காய்ச்சோன்னு இருக்கலாம் காய்ச்ச மாதிரி பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது யாரெல்லாம் வந்து தண்ணியை நகர்த்துங்க இங்கே பாருங்க மக்கள் அங்கே முன்னாடி ஒரு சித்தவர் நடந்தது முன்னுக்கு ஒரு சித்தவர் நடந்தது அந்த வீட்டை சித்தவர் ஆக்களே நின்றுறது சரியான கஷ்டமாக இருக்குது தொழில் இல்லை இப்போ ஒரு கிழமையா தொழிலே இல்லை ஜனம் வந்தாலும் தைக்கிறார் ஜனம் வந்தாலும் தைக்க மிஷின் கரண்ட் எல்லாம் கரண்ட் இப்போது நாங்கள் தென்மராட்சியின் கிழக்கு பிரதேசமான கொடிகாமம் மத்தி பகுதியில் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். நான் நினைக்கிறேன் இந்த கொடிகாமம் கிழக்கு பகுதியை பொறுத்த மட்டில் 180% பகுதி இவ்வாறான வெள்ளக்காடாக காணப்படுகின்றது. அதிகமான மக்களது வீடுகளுக்குள்ளே இந்த மழை நீர் வெள்ளம் பூந்து இருக்கின்றது. அவர்கள் பாடசாலை கொடிகாமத்தை அண்டிய பிரதேசங்கள் கெட்பேலி தமசுகுளம் வடக்கு மிருகில் போன்ற இடங்கள் பாடசாலைகளில் தற்போது விடப்பட்டு பராமரித்து கொண்டிருக்கிறார்கள். அதே வகையில் உண்மையில் இது காலகாலமாக இந்த பகுதியில் வெள்ளங்கள் அதிகரித்து நிற்கிற நிலைமை எல்லா அதிகாரிகளுக்கும் மாவட்ட செயலகம் முதல் கொண்டு எல்லாருக்கும் தெரியும். தெரிந்த வகையிலும் இந்த அனர்த்தம் நிகழப்போகின்றது என்ற விஷயம் கூட 2 நாட்களுக்கு முன்னே தெரிந்திருந்தும் இவ்வாறான நிலைமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் இந்த அதிகாரிகள் சரியாக இந்த இடங்களிலிருந்து நீரோடி கடலை அடையக்கூடிய பிரதேசத்துக்கு எந்த விதமான வாய்க்கால்களும் சீராக்கப்படவில்லை என்பது மிக கவலைக்கிடமான விடயம். இதில் பாதிக்கக்கூடியவர்கள் இந்த பிரதேசத்தைச் சேர்ந்த மக்கள், வயல் நிலங்கள் எல்லாமே பாதிப்படைந்து விட்டது. அந்த வகையில் மக்களிடம் இருக்கக்கூடிய இப்போதைய நிலைமை மிக வறுமை, கையேந்துகின்ற நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் கணக்க அரச அலுவலகங்களூடாகவும் தனியார் ஊடாகவும் கணக்க பொருட்கள் மக்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. சமைத்த உணவாகவும் பல அன்பர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதே போல உலர்ணவனையும் வழங்குறதுக்கு தயாராக கொண்டிருக்கின்றார்கள். அதுகள் வழங்கும் போதுமே எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் அதிகாரிகளோட கலந்து ஆலோசித்து இந்த நலன் விரும்பிகளாக இருக்கலாம், இல்லாட்டி அரசு நிறுவனங்களாக இருக்கலாம், எல்லா மக்களுக்கும் பாதிக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த பொருட்களை வழங்குறதுக்கு எல்லாரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டு நிற்கிறேன். எதிர்காலத்திலேயாவது இனி வரும் காலத்திலேயாவது இந்த வெள்ளம் இந்த பகுதியிலிருந்து கடலை சென்று விடக்கூடிய வகையில் பாரிய வாய்க்கால்களோ அல்லது பாரிய கால்வாய்களோ அமைத்து இந்த நீரை வெளியேற்றி தருமாறு எல்லாரையும் நாங்கள் மிக வினயமாக கேட்டு நிற்கிறோம். என்னென்னா நாங்கள் திருநாகரசு வித்தியாலயத்தில் இருக்கலாம். திருநாகரசு ஆத்தாக்கா பாடசாலையில் சரியான தண்ணி ரோட்டு வீடு ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே கூட தண்ணி ஏறிட்டுது. அப்போ அந்த காரணமாக நாங்கள் இங்கே வந்து இருக்கலாம், இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கலாம். ஒரு தீர்வு இல்லை. ஒரு பெரியவினம் அரசியல்வாதிகள் எல்லாம் பெரியனம் ஒரு முடிவு இல்லை. எங்களுக்கு ஒரு முடிவு கொண்டு எடுத்துருவோம். நாங்கள் இதுக்கு இருந்து வந்து சாப்பிட்டு மட்டும் போதாது, சாப்பாடெல்லாம் தெரியணும். மக்கள் கடைக்காரர் வெட்ட சங்கம் அது இதெல்லாம் உதவி செய்யுது கொள்வாங்க எங்களுக்கு இல்லைன்னு சொல்லல நாங்கள். ஆனால் இந்த பிரச்சனை சரியான தண்ணியாக இருக்குது. அந்த தண்ணியை கடத்தி ஏதோ ஒரு வழியை உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள்.
அங்கே தங்கப்பட்டு அவங்க அந்த செக் பண்ண பார்க்க வரோம் டாக்டர். சரி நான் வேறு வேணுன்றேன். மேடம் 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 ஹாய் டிக்கெட் அம்மா வளர்க்குங்க காவாலம்மா தலை அப்படியே தலை வெளியே வெளியே காட்ட விடுவோம். சரி முன்ன கிடக்கு அப்படி போட்டுருவாங்க. Sorry.